இப்போ நடுவர் தொடக்கும் போது சொன்னாங்க, பெண்கள் 800 வார்த்தைகள், ஆண்கள் 400 வார்த்தைகள்னு சொன்னாங்க. அந்த 400ல 399 என்ன தெரியுங்களா? அப்படியாம்மா, ஓகேம்மா, நீ சொல்றதா சரிம்மா. அப்படியாம்மா, ஓகேம்மா, நீ சொல்றதா சரிம்மா. ஒரு வார்த்தை பேச விடுறீங்களாம்மா? அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு காட்டுலிங்க பெண் சிங்கத்துக்கு காலில் முள்ளேறி போச்சுங்க. காலில் முள்ளேறின அந்த பெண் சிங்கம் கொஞ்சம் விஸ்கி விஸ்கி நடக்குது. நம்ம ஊர் பாஷையில் அதுதானுங்க, கொஞ்சம் இழுத்து இழுத்து நடக்குது. அதுக்கு ஒரு சந்தேகம், நம்ம நடை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு மானுகிட்ட கேட்குது. ஏய், நான் இப்ப நடக்கிறேன், எப்படி இருக்கு நீ சொல்லு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மான் இருந்துட்டு சொல்லுது, ஐயோ என்ன ராணி இப்படி நீங்க சப்பானி மாதிரி நடக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஓங்கி ரைய நப்பு, நான் இந்த காட்டுக்கே ராணி, என்னை பார்த்து நீ சப்பானி நான் சொல்ற அப்படின்னு அரைஞ்சிருச்சு. சரின்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நரி, அந்த நரிகட்டி இதையே கேட்குது. இதுக்கு விழுந்த அறையை பார்த்த நரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சுட்டு, இல்ல இல்ல ராணி, நீங்க நடக்கிற நட உண்மையிலேயே நயன்தாரா மாதிரியே இருக்கு அப்படின்னு. டேய், நீ நயன்தாரா முன்ன பின்ன பார்த்துருக்கிறியா அப்படின்னு ஓங்கி ரையின்னு அதுக்கும் அப்பு. இந்த 2 அப்பையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த மரத்து மேல ஒரு குரங்கு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்து இந்த பெண் சிங்கம் அந்த குரங்க பார்க்குது. டேய், ஹலோ, டேய் டேய் டேய்னு கேட்குது. அது திரும்பவே இல்லை, அப்படியே காதில் விழுகாத மாதிரி அப்படியே அந்த பக்கமே பார்த்துக்கிட்டே இருக்கு. இங்க குரங்குன்னு சொன்னது வேற யாரும் இல்லைங்க, நம்மளையே தான். அவங்க வேணா பெண் சிங்கமா இருந்துட்டு போட்டுங்க, நீங்க பல சமயங்கள்ல அந்த மான் மாதிரி எது உண்மையோ அதை அப்படியே சொன்னீங்கன்னு வைங்களேன், சண்டை வரும். இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லலான்னு நரி மாதிரி சொல்ல முயற்சி பண்ணா சண்டை வரும். குரங்கு மாதிரி பரவாயில்ல, குரங்கு மாதிரி எதுவுமே கண்டுக்காம பேசாம இருந்தா வீடு அம்சமா இருக்கும். அவங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. நம்ம பரவாயில்ல, விட்டு கொடுத்தே பழகின நமக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்ங்க.